ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம தக்காளி சாப்பாடு எப்படி செய்யறது நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இது வந்து அரிசி சாப்பாடு இது வணக்கிட்டு செய்கிறது இல்லைங்க. இது வந்து சாப்பாடு வடித்து அதெல்லாம் வணக்கி கொட்டி கிளறி செய்கிற தக்காளி சாதங்க. வாங்க எப்படி செய்யலாம்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் பார்க்கலாங்களாங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், 2 ஏலக்காய், ஒரு அன்னாச்சி மூக்கு, ஒரு மராட்டி இது, 2 லவங்கம், 2 பட்டைங்க. அது தேவையான பொருளுங்க. இந்த பிளேட்டில் பார்த்திங்கன்னா 4 தக்காளி, கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுங்க, பச்சை மிளகாய் காரத்துக்கு தேவையான ஒரு பெரிய வெங்காயம், கருவேப்பிலை, புதினா, மல்லிங்க. இதெல்லாம் இந்த பக்கம் இருக்குதுங்க. பாருங்கள், வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும். வாங்க நம்ம இப்போ இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு வானொலி அடுப்பில் வச்சாச்சுங்க. இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வானொலி காஞ்சினா எண்ணெய் ஊற்றிட்டோங்க. அடுத்தது வந்து அடுப்பை சிம்மில் வச்சுக்கலாம். வச்சுட்டுங்க எண்ணெய் காஞ்சிருச்சுங்க. இப்போ நம்ம வந்துங்க பட்டை, கிராம்பு இதில் எடுத்து வச்சோம்னா அது போட்டுக்கலாங்க. பாருங்க, கலர் மாறிடுச்சுங்க. அடுத்தது நம்ம வந்துங்க வெங்காயத்தை போடலாங்க. பாருங்க, வெங்காயத்தை போட்டுங்க. வெங்காயத்தை போட்டு வெங்காயம் நல்லா ஒரு நிறமாக வர வரைக்கும் நல்லா வதக்கலாங்க. இந்த வெங்காயத்தில் இதுக்கு தேவையான கல்லுப்பு சேர்த்துக்கலாங்க. சீக்கிரமாக வெங்காயம் வந்து நல்லா வணங்குங்க. தேவையான கல்லுப்புங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு. பார்த்தீங்கன்னா தெரியுங்க, வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சுங்க. இப்போ நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாங்க. பச்சை மிளகாய் 2 நிமிஷம் போட்டு வதக்கிக்கலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாய் நல்லா கலர் ஆகிடுச்சிங்க. இப்போ நம்ம வந்துங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாங்க. இது நல்லா ஒரு நிமிஷம் கொஞ்சம் பச்சை வாசனை வரை வணக்கிக்கலாங்க. பாருங்கள், இஞ்சி பூண்டு நல்லா மிஸ் ஆகிடுச்சுங்க. நல்லா பச்சை வாசனை வச்சுக்கோங்க. பாருங்கள், அடியில் கொஞ்சம் கூட பிடிக்கல பாருங்கள். இதுக்கப்புறம் நம்ம கருவேப்பிலை, புதினா, கொத்தமல்லி 3 சேர்த்துக்கலாங்க. இதை போட்டு ஒரு 2 நிமிஷங்க வதக்கிக்கலாம். அடுத்ததுங்க தக்காளி போட்டுக்கலாம். பாருங்கள், இது நல்லா வணங்கிடுச்சுங்க. இப்போ அடுத்து நம்ம தக்காளி போட்டுக்கலாங்க. தக்காளி கொட்டிட்டோங்க. தக்காளி நல்லா வணங்கட்டுங்க. வணங்கி நல்லா இதாகிறதுக்கப்புறம் நம்ம சாப்பாடு கொட்டி கிளறிக்கலாங்க. இப்போ பாருங்கள், போட்ட தக்காளி வெங்காயம் நல்லா சுருங்கி வந்து பாருங்கள், கையில எண்ணெய் தெரியுங்க, எண்ணெய் தைக்கிறதுங்க. இப்போ நம்ம சாப்பாடு இதில் கொட்டி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், எண்ணெய் நல்லா தெரியுங்களா? இப்போ எண்ணெய் நல்லா எந்த பொருளுமே நல்லா நம்ம வணக்கணும்னாவேங்க அந்த இது நல்லா இருக்குங்க, டேஸ்ட் நல்லா இருக்குங்க. நல்லா எதுவும் நம்ம வணக்கிறதுல தாங்க இருக்குதுங்க. பாருங்கள், சாதம் கொட்டி வச்சுங்க. இப்போ நம்ம சாதத்தை வந்துங்க இது பண்ணலாங்க. தக்காளி போட்டு சேர்த்து அடுப்பு வந்து ஆஃப் பண்ணிடலாங்க. பாருங்கள், சாதம் நல்லா மிஸ் ஆகிடுச்சிங்க. வாங்க நம்ம இப்போ சாப்பிட்டு பார்த்து எப்படின்னு வாசம் பார்க்கலாங்க. வாங்க சாப்பிட்டு பார்த்து எப்படின்னு வாங்க நம்ம இப்போ சாப்பிட்டு பார்க்கலாமாங்க. சூப்பராக இருக்குங்க. நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.